ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நேற்று டிமார்ட் ப்ரொவிஷன் வாங்கலான்னு போனோம். அப்படியே மேலே போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு சில டைம்ஸ் தான் கலெக்ஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லேயே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன் என் பையனுக்கு. ப்ரொவிஷன்ஸை கட் பண்ணிட்டேன். ஏன்னா அவனுக்கு இந்த ட்ரெஸ்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா மெஷினில் துவைக்கிறதால லோயர்லாம் எலாஸ்டிக் போயிடுது. ஸோ என் பையனோட ஏஜ் வந்து 13 இயர்ஸ். அவனுக்கு வந்து எஸ் சைஸ் வாங்கியிருக்கேன். காட்டுறீங்களா? இது வந்து 99 ருபீஸ். பாருங்கள், 99 ருபீஸ். ஜெர்சி மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. ஜெர்சி டைப் அது. அது எவ்வளோம்மா? இது காட்டன் தானே? ஜெர்சியா? காட்டன். இதுவும் 99 ருபீஸ். இதுவும் 99 ருபீஸ். ஸ்மால் சைஸ் காட்டன். 13 இயர் ஓல்ட் பாய்க்கு. இந்த லோயர் 99 ருபீஸ். ஜெர்சி டைப். இதுவும் ஜெர்சி டைப். பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. 99 ருபீஸ். ஓகே. இது இன்னொரு ஸ்போர்ட்ஸ்க்காக ஜெர்சி டைப். ஆமாம், இதுவும் ஜெர்சி தான் மெட்டீரியலு. ஆக்சுவலி அதோட எம்ஆர்பி 129 போட்டிருக்காங்க. 99க்கு செல்லிங் ப்ரைஸ் டிமார்ட்டோடது. ஓகே, நெக்ஸ்ட். இப்படி கட்டான மாதிரி இல்லை கட் ஆகலை. நெக்ஸ்ட். லாஸ்ட்டாக வந்து எத்தனை டிஷர்ட்ஸ் வாங்கியிருக்க அப்படின்னு பார்த்து காட்டு. இது காட்டன் டைப். இதுவும் 99 ருபீஸ். ஆமாம், இதுவும் 99 ருபீஸ் செல்லிங் ப்ரைஸ். எம்ஆர்பி வந்து 129. இது வந்து காட்டன் பனியன் மெட்டீரியல். இது அடுத்து இதுவும் 99 ருபீஸ் பனியன் மெட்டீரியல். இது பனியன் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. வீட்டில் போட்டுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது காட்டன் டைப் லோயர் 149 ருபீஸ். 149ஆ? பரவாயில்ல. 149. இது வந்து இந்த நமக்கு பனியனில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி மெட்டீரியல். ஆமாம், அதே மாதிரி. அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக உறுத்தாமல் இருக்கணும். நானுமே அப்படி தான். ட்ரெஸ்லாம் வந்து உறுத்தாத ட்ரெஸ் அவ்வளோதான். கம்ஃபர்டபுளுக்கு ட்ரெஸ் பண்ணுற ஆளுங்க நானும் என் பையனும். இது வந்து 249 ருபீஸ். இதுவும் அவன் போட்டிருக்க மாதிரி தான், பட் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி கூடன்னு நினைக்கிறேன். இது 249. செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 319 சாரி, எம்ஆர்பி வந்து 319 போட்டிருக்கு. செல்லிங் ப்ரைஸ் வந்து 249 ருபீஸ். இதுவும் நல்லாயிருக்கு. இது ஆனால் பனியன் மெட்டீரியல். பேக்கெட்லாம் வச்சுட்டு நல்லாயிருக்கு. இது வந்து பியூராக காட்டன். பியூர் காட்டன் 149 ருபீஸ். இது 149 ருபீஸ். இது வந்து செல்லிங் வந்து 189. செல்லிங் ப்ரைஸ் ஐம் சாரி, செல்லிங் ப்ரைஸ் வந்து 149. எம்ஆர்பி வந்து 189. இது வந்து காட்டன். அது கேப் வேணும்னு கேட்டுட்டு அவனே வாங்கிட்டான் இந்த கேப். 200 ருபீஸ். ஆனால் துணி வந்து காட்டன் கிடையாது. அது ஏதோ அவன் கேட்குறானேன்னு வாங்கி கொடுத்துட்டேன். நம்ம வண்டியில் போகிறோம், குழந்தைக்கு சம்டைம் வெயிலுக்கு போட்டுக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனால் அவனுக்கு ஹெல்மெட் இருக்குது. இருந்தாலும் என்னமோ கேட்டான். சரிப்பா, எனக்கு வீடியோவில் மெமரி இல்லை ஃபோனில். அடுத்தது நெக்ஸ்ட்டு. ஏன்னா 99 அவைலபிள். அதுவும் நமக்கு கலெக்ஷன் நான் ரொம்ப தேட மாட்டேன். தேடாமல் கிடச்சிடணும். ஆமாம், இது என் பையனுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த கலர். 99 ருபீஸ். இது இது பனியன் மெட்டீரியல். ஆமாம், இதுவும் பனியன் மெட்டீரியல். அடுத்தது ஜெர்சியில் லோயர். ஆமாம் தானே? அதுவும் 99 ருபீஸ் தான். இதுவும் 99 ருபீஸ் தான் லோயர் இந்த கலரில். ஏன்னா வீட்டில் இப்போ போடுறதுக்கும் அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4 வாட்டி லோயர் மாற்றிடுவோம் விளையாண்டுட்டு வந்து. ஆமாம், இதுவும் 99 ருபீஸ் தான். ஸோ இந்த 99 ருபீஸில் லோயர் மட்டும் எத்தனைன்னு இடம் தனியாக? 1 இது வர 2 3. அடுத்தது 99ல் 3 லோயர். பரவாயில்ல, நான் தான் வேணும்னு வாங்கினேன். நமக்கு என்ன இருக்குது வீட்டில் போட்டுக்கிறதுக்கு? கலர் என்ன கம்ஃபர்டபுளாக துணி இருக்கா, அவ்வளோதான். அடுத்தது இது வந்து 249ல் 1, 149ல் 2. ஒரு பனியனும் ஒரு காட்டனும். இது வந்து ஆமாம் 199ல் அப்படிங்கிறப்ப 600 ருபீஸ். இது ஒரு 600, 700, 800, 900. அது இல்லாமல் டோட்டலாக வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த கேப்பையும் சேர்த்து 1649 மொத்த பீசஸ் எவ்வளோ இருக்குது மொத்தமாக அதில்? அப்படின்னா 1650. என்ன சொல்கிறேன்? கேப்பையும் சேர்த்து மொத்தமாக 13 13 துணி வாங்கியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1650.
ஆனால் ஆக்சுவலாக கேல்குலேஷன் 1647. ஆமாம், ரூபா அந்த ரூபா 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக கணக்கு பார்த்து சொல்கிறேன் நான். ஆக்சுவலி 6 பனியன்ஸ் வந்து 600, அப்புறம் ஒரு 3 லோயர் வந்து அது ஒரு 300. ஆமாண்டா, 1637. மொத்தமாக சொல்கிறேன் நான், தனித்தனியாக பனியன் மட்டும் சொல்கிறேன். பனியன் மட்டும் ஒரு பனியன் வந்து 99 ருபீஸு, 600. 6 பனியன் வந்து 600 ரூபா. இல்லை இல்லை, ஐயோ, 554. இப்படி தான் அவன் ரொம்ப நியாயமாக இருக்கேன்னு என்னை ரொம்ப இடத்துல டேமேஜ் பண்ணுவான். ஓகே, நான் சொல்கிற கணக்கு மக்களுக்கு புரியும். 99 இருக்கிறத நான் 100ன்னு சொல்கிறேன். அது 6 பனியனு, அது ஒரு 600 3 ஜெர்சி லோயரு, அது ஒரு 300 மொத்தம் 900 அது. அதுக்கப்புறம் 149ல் 2, அப்புறம் 249 ஒன்று, 249 250ல் ஒன்று, ஒரு கேப்பு. இது எல்லாமே சேர்ந்து 1650. 1650க்கு 3 துணி டிஷர்ட்ஸ். சாரி 13. 13. 4 லோயரு, 6 டிஷர்ட்டு, எங்கடா காணும், ஒரு கேப்பு, கேப். அவ்வளோதானா? ஆமாம், 13 துணி டோட்டலாக மொத்தமாக. 3 டிஷர்ட்டு, 3 லோயர் இல்லைடா, 4 லான்னு சொல்லுவேன் நான். ஏய் காமெடி பீஸ், 5 லோயரு. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு கணக்கு பார்த்து போ. 5 லோயரு, 6 டிஷர்ட்டு, அப்புறம் ஒரு கேப். இது எல்லாமே டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தது. யாருக்காவது யூஸாக இருக்குன்னு தான் நான் அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குங்கிறத விட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பிளான் பண்ணி வாங்கலை இத்தனை செட் இத்தனை பேராக வாங்கணுன்னு, ஆனால் இப்போது ஆர்கனைஸ்டாக வைக்கும்போது தெரியுது. 6 டிஷர்ட் 6 லோயர் வாங்கியிருக்கேன். அதில் 3 லோயர் வந்து நான் 99க்கும், அப்புறம் 2 லோயர் வந்து 149க்கு, ஒரு லோயர் வந்து 249க்கு வாங்கியிருக்கேன். 200 ருபீஸ்க்கு அந்த கேப் வாங்கியிருக்கான் தம்பி. இது மொத்தமாக தான் வந்து 1600 சம்திங்னு நினைக்கிறேன், கால்குலேட் பண்ணி. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு தான். இதை ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து தம்ப்நெயிலுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்து தான் இப்படி வச்சேன். வைக்கும்போது தான் எனக்கு தெரியுது நம்ம கரெக்டாக ஒரு 6 பேர்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக தெரியுது. ஏன்னா குழந்தைங்க வளர்கிறாங்க, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்கு போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நான் இதை ஆக்சுவலி தம்ப்நெயிலுக்காக இப்படி அடுக்கி வச்சுட்டு பார்த்தப்போ தான் எனக்கு தோணுது. ஸோ கரெக்டாக 6 பேர்ஸ் வாங்கியிருக்கோம், ப்ளஸ் ஒரு கேப். தேங்க்யூ ஸோ மச். என் ஹஸ்பண்ட்க்கு அவங்களுக்கு இன்னொரு வாங்கினேன், ஆனால் அதெல்லாம் உங்கள்கிட்ட பாவம் காட்ட வேண்டாம். இது வந்து அவங்களுக்கு கர்ச்சீஃப்ஸ் வாங்கினேன். இது எவ்வளோ தெரியுங்களா? 129, 6 பீசஸ் கர்ச்சீஃப். இதுவும் வாங்கினேன் அவங்களுக்காக. என்ன பண்ணுறது, ப்ரொவிஷன்ஸ் வாங்க கொடுத்தாங்க. அதில் வேறு வழி இல்லை. நமக்கு ஒரு சில டைம் வந்து இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. போனால் நமக்கு கிடைக்குதா, நான் எதையுமே அப்படி தான் படக்குன்னு செலக்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கு ஆப்ஷன் இருக்கா இல்லைன்னா ரொம்ப சர்ச் பண்ணிவிட்டு நோண்டி தேடிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஸோ எங்கள் நேற்று கலெக்ஷன் இருந்ததால் டக்குன்னு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ப்ரொவிஷனில் வந்துட்டு ஓகே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு, இது என் குழந்தைக்கும் இது என் ஹஸ்பண்ட்க்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு கர்ச்சீஃப் ரொம்பவே ஒரு ரெண்டாவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க பர் டே. ரொம்ப வச்சுருப்பேன், இருந்தாலும் இது வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு. ஸோ இதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். 129க்கு 6 பீசஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒன்று எடுக்கிறப்ப தான் ஞாபகம் வருது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நானாக வாங்க போனது லஞ்ச் பேக் கொஞ்சம் வாங்கிடணும்னு நினச்சேன். லஞ்ச் பேக் காட்டல, காட்டவா வேண்டாமா? வெயிட் பண்ணுங்கள். நமக்கு குழந்தைங்களுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். அந்த மாதிரி தம்பிக்கு இருக்கிற லஞ்ச் பேக்கை வந்து என் ஹஸ்பண்ட்க்கு இந்த வருஷம் கொடுத்துட்டேன். இது வந்து தம்பிக்கு தரலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நேற்று அவைலபிள் இல்லை, எனக்கு கண்ணில் படலை. கூட்டம் வேறு, எனக்கு கூட்டத்தில் ரொம்ப நேரம் இருக்க பிடிக்காது. அதனால் டப்னு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, இது நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஸ்பேஸாகவும் இருக்குது. 149 ருபீஸ் இது. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஜூட் பேக் ஒன்று கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஸோ அதனால் இதுவும் 149 ருபீஸ்க்கு இந்த ஜூட் பேக் இதுவும் வாங்கிட்டேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். குளிச்சுட்டு தம்பி ஒரு செட் எடுத்து போட்டுட்டு சாமி கும்பிட வந்துட்டார். அவங்க அப்பா ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி குளிக்கணுன்ட்டு. சூப்பராக இருக்குடி பட்டு.